السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அடுத்த ஜும்ஆ கிடையில் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம். மிக முக்கியமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய துஆ. நாம் இந்த உலகத்தினுடைய தேவைகள் மாத்திரமல்ல, மறு உலகத்தினுடைய தேவைகளையும் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட 40 ரப்பனா துஆக்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரப்பனா துஆ. இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை ஓதுகின்றோம். ஓதிவிட்டு நான் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்டேன், என்னுடைய துஆக்கள் கபூலாகவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை நாம் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்களாக இருக்கலாம், அதே போன்ற இமாம்களாக இருக்கலாம். அவர்கள் யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உடனே உதவி செய்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேட்போம். நிச்சயமாக நம்முடைய துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான். என்ன துஆ என்றால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ் வஃபில் ஆஹிரதி ஹஸனத்தவ் வகினா அஸாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ் வஃபில் ஆஹிரதி ஹஸனத்தவ் வகினா அஸாபன்னார் என்று வரக்கூடிய இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆக்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.